அனைவருக்கும் வினோத் பரமதியின் பணிவான வணக்கங்கள். ஒரு வயது மூப்படைந்து நிறைய அனுபவங்களை உள்வாங்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் எது சரி எது தவறு அப்படின்றத சமன் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம், அறநெறியை பின்பற்றுறோம் அப்படின்னும் பொழுது நம்ம நெறிமுறையோடு வாழறோம் அப்படின்றத உணரும் இல்லையா? அதை உணர்ந்த தருணத்தில் தான் இந்த பதிவுகளை கொடுக்குறோம். ஆக்சுவலாக புதுச்சேரியில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, பெண் பிள்ளைகள் இரவு நேரங்களில் வேலை செய்யாமல் பகல் நேரங்களில் மட்டும் ஒரு 8 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் ஒரு நேரம் கொடுத்துருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம் என்னன்னாக்கா, நான் சின்ன வயசில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்பொழுதும் 12 மணிக்கு மேலே பெண் பிள்ளைகளை கேபிள் வைத்து வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஏன் அப்படின்னாக்கா, இரவு நேரங்களில் பெண் பிள்ளைகளை வைத்து வேலை வாங்கக்கூடாது அப்படின்றது சட்டமும் உண்டு. ஆனால் நிறைய பேர் என்ன இப்போ எதிர்மறையான விமர்சனங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா, பெண் பிள்ளைகளுடைய சுதந்திரங்கள் பறிக்கப்படுது, பெண் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரங்கள் அதாவது வருமானங்கள் அந்த இடத்துல தடை செய்யப்படுது, இதற்கு மற்ற தலைவர்கள்லாம் எதுவும் பதில் சொல்லாமல் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பதிவில் பார்த்தேன். அது எனக்கு நெருடலாக இருந்தது. ஏன்னா எதையுமே நம்ம எல்லாத்தையுமே அரசியலாக கொண்டு போகிற ஒரு சூழல் போச்சு. ஸோ இதை நம்ம ஒரு சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டதுனால இதை நம்ம பேசுகிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி நிலைப்பாட்டில் யோகத்தில் இருக்கும்பொழுதே நமக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நம்ம நமக்குமே பேர் வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. பட் இருந்தாலும் நடுநிலையாக நீங்கள் சரி செய்து பாருங்கள். ஒரு பெண் பிள்ளையை நம்ம வேலைக்கு இரவு நேரங்களில் அனுப்பும் பொழுது அந்த குடும்ப சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னா, குழந்தைகளை சரியாக பராமரிக்க முடியாது, பாதுகாக்க முடியாது, அவருடைய கல்விகள் என்ன செயல்பாட்டில் இருக்குது அப்படின்றதுமே நம்ம ரிசன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஆண், இப்போ நான் ஒரு வேலை சார்ந்து நான் போயிட்டு இருக்கும்போது என் மனைவி என்னுடைய குழந்தைய கேர் பண்ணி அவங்க அதை கவனம் பண்ணி அவங்க என்னென்னலாம் படிப்பில் நிலைப்பாட்டில் இருக்காங்க இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு புரியும். பட் இருந்தாலும் இதை அரசியலாக்கிறத தவிர்த்துக்குங்க. சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்களை ஒரு குறிப்பிட்ட நேர காலங்கள் வரைக்கும் அவங்க வேலை செய்யட்டும், அதற்கு மேலே அவங்க வேலை செய்யக்கூடாது, இரவு நேரங்களில் வேலை செய்யக்கூடாதுன்றாங்க. இதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதில் பெண் பிள்ளைகளுடைய சுதந்திரம் பறிபோகும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? சுதந்திரம் அப்படின்றது பெண் பிள்ளைக்கு மட்டும் இல்லை, ஆண் பிள்ளைக்கும் தான். அதுவே அந்த சுதந்திரமே அதிகப்படியாக ஒரு ஆண் நண்பரோட ஒரு 8 மணி 10 மணி ஒரு இரவு நேரங்களில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் போயிட்டு அங்கே நிறைய ப்ராப்ளங்கள் நிறைய பிரச்சனைகளை நம்ம இப்போ சந்திச்சிருக்கோம். கோவையில் நடந்த இன்சிடென்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தத்துக்குரிய. சுதந்திரத்தையுமே ஒரு அளவோடு பயன்படுத்தணும். அதுக்காக நமக்கு வீட்டில் சுதந்திரம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லை மீறி நம்ம பயணம் பண்ணோம் அப்படின்னாக்கா அதற்கான விளைவுகளை நம்ம அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஏன்னா இது கலியுகம். கலியுகத்தில் தர்மம் தலைகீழாகும், சத்தியம் பொய்யாகும், அறநெறி அலைமோதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னும் பொழுது நம்மளை தற்காத்துக்கிட்டு ப்ரிவென்டிவ் பண்ணுறக்கூடிய சூழல் இருக்கும். அப்போ இதெல்லாம் அரசியலாக்காமல் சட்டத்துக்கு இடம் விட்டு நம்ம போகிறதுக்கு முயற்சி பண்ணோம். புதுச்சேரி அரசாங்கத்திற்கு மிகவும் நன்றி. வாழ்க யோகம். யோகம் அடுத்த